மோகன், திமுகவுக்கு அப்படியான தேவை ஏற்பட்டு விட்டதா? பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே எதிர்கால அரசியலை முன்னகர்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சா? அதற்கு முன்பாக நாளை தினம் 80வது ஆண்டு சுதந்திர தினத்தை போற்றி வணங்கி பாராட்டுவோம். சரி, பாயிண்ட். அதாவது அரசியலில் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நண்பர்களும் அல்ல. எந்த காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் ஏற்படும். பொதுவாகவே ஏடிஎம்கே டிஎம்கே தான் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் ஆளுங்கட்சியில், அதாவது ஒரு இன்னும் சொல்லப்போனால் இப்போ காங்கிரஸோட அலைன்ஸோ அல்லது பிஜேபியோட அலைன்ஸ் தான் இருப்பாங்க. காரணம் மத்தியில் அவங்க தான் குரல் கொடுக்க முடியும் எம்பியாக. அந்த அடிப்படையில் தான் இப்போ தொடர்ந்து அது போல் ஒரு இது இருந்து. ஆனால் இப்பொழுது டிவிகேயோட காங்கிரஸ் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அப்போது இன்னொரு அலைன்ஸ் தேவைப்படுது. இப்போது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபியோ வேறு யாரும், நீங்கள் காங்கிரஸ் ஆல்ரெடி டிவிக்கே போயிட்டாங்க, அவங்க வர முடியாதுன்னே சொல்லியாங்க. சரி, நான் உங்களுடைய கருத்துக்கே வரேன். ஒன்று பாஜக இல்லை காங்கிரஸ், ரெண்டு தேசிய கூட்டணி, தேசிய கட்சி, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு போகணும் தானே. வேற ஏன் நீங்களே தானே சொன்னீங்க மூன்றாவது கூட்டணியை நாங்கள் உருவாக்கும்னு? அந்த நடவடிக்கை எடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு நாள் எதிர்த்த பாஜக கூட நீங்க போகணும்? இல்லை, அப்படி ஒரு நிலைப்பாடு தான். நம்ம கருத்து இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது இல்லையா? இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம நம்ம கணிப்பு தானே. ஆனால் அதுக்கான சமிக்கையெல்லாம் சொல்றாங்கல்ல, பாஜகவும் சொல்றாங்க நிரந்தர நண்பனும் திமுகவும் அதை வழிமொழிகிறாங்க. அடிப்படை காரணம் தான் புரிஞ்சுக்க முடியல. பிகாஸ் நான் சொன்ன கருத்து தான், ஒரு ஆளுங்கட்சியை மத்தியில் நம்ம கூட்டணி அமைப்பதில் தவறில்லை. அதே போல் காங்கிரஸ் இருக்கும்போது பல இது நம்ம பெற்றிருக்கோம். பிஜேபியோட 2001 டிஎம்கே இருக்கும்போது பல இது இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்திருக்கோம். அதை மறுக்க முடியாது. அதுபோல் நீங்கள் இப்போ ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி இருந்தாங்க, ஒரு சீட்டு தான் அவங்களால பெற முடிஞ்சது. அதுவே பிஜேபி டிஎம்கேவோட இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ காங்கிரஸோட 9 சீட்டு பெற்றாங்களா, எம்பி சீட்டு. அந்த நிலைமை பிஜேபிக்கும் வரும். அப்போ பிஜேபியும் சிந்திப்பாங்க. அப்போ நம்ம டிஎம்கேவோட இருந்தால் பல பாராளுமன்றத்தை நம்ம சந்திக்க முடியும், இல்லை வெற்றி பெற முடியும். அதிமுகவினுடைய பல தேர்தல் தோல்விகளுக்கு பின்புலத்தில் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? மோகன் அவர்களுக்கும் தெரியும். சொல்லுங்க. பாஜகவுடைய கூட்டணி வைத்ததால் மட்டுமே எங்களுடைய தோல்விக்கு காரணம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களே இதை பொது வெளியில பேசியிருக்காங்க. அப்ப திமுக அதெல்லாம் யோசிக்கலையா? பாஜக கூட நம்ம கூட்டணிக்கு போயிட்டோம்னா நம்ம மீண்டும் தோல்வி அடைவோம். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஏடிஎம்கே வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது கடைசியாக பிஜேபி கூட்டணி வச்சாங்க. என்ன எத்தனை பேர் சீட்டு பெற்றாங்க? இன்னைக்கு 3ஆவது இடத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. மறைந்த முதலமைச்சர் அவர்களுக்கு பிறகுதானே பாஜக அதிமுக கூட்டணின்றதே வந்துச்சு. அதற்கு முன்பு இல்லையே. இல்ல எதுவுமே நடக்கல. கடைசி வரைக்கும் பாஜக எதிர்ப்பதான் கையாண்டாங்க. காங்கிரஸோட டிஎம்கே இருந்ததுனால எப்படி வர முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? தட் இஸ் நாட் பாசிபிள். சோ நேஷனல் பார்ட்டி 2 பார்ட்டி தான் தற்சமயம், ஒன்று காங்கிரஸ் அல்லது பிஜேபி. இப்போ நீங்கள் காங்கிரஸ் அவங்க நேரடியாக டிவிக்கே இப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ நேஷனல் பார்ட்டி பிஜேபி தான் இருக்கு. இப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வருமா அல்லது டிஎம்கே வருமா? அவங்க என்ன நினைப்பாங்க, இது தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி அதிகமாக இருக்க அவங்க மெஜாரிட்டி எம்பியை வரதான் பார்ப்பாங்க. சரி, நான் அப்போ உங்களுடைய வாதத்துக்கே வரேன். பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணினா பாஜக, அப்ப பாஜக பக்கம் தானே போகணும் அப்படின்னு மோகன் சொல்றாரு. அதே பாஜக கூட தான் அதிமுக இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட்டணியா? இல்ல, அதிமுக இந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல. இல்ல, கூட்டணியா தான் கேட்டேன். செல்வாக்கு இருக்கு இல்லைன்றது அடுத்த காரணம் கூட்டணி அப்படி சேர்ந்துருவாங்களா? அப்ப பாஜக அதிமுக திமுக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியா இருப்பாங்க. அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி சார்? இப்ப பாஜக கூட ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ எப்படி காங்கிரஸும் பிஜேபி ஒன்னா வந்துருவாங்களா? முடியுமா? அதே போலதான் ஏடிஎம்கே டிஎம்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப திமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் அதிமுக வெளியேறிடுவாங்க பாஜக. கண்டிப்பாக அப்படின்னு ஒரு சமிக்கை சொல்றீங்க. கண்டிப்பாக அப்படித்தானே இருக்கு. நீங்க கடந்த கால வரலாறு பார்க்கின்றது அப்படித்தானே இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டில ஏதாவது பெரிய கட்சிகள் சேருவது இயல்பு. காரணம் மத்தியில் நீங்க ஆட்சி செய்யணும். ஆட்சியாளரிடம் தமிழ்நாட்டுடைய பல வேற நலத்திட்டங்களை பெறணும்னா அவங்களோட தான் நீங்கள் சமைக்க முடியும், அவங்களோட தான் நீங்கள் கூட்டணி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆளும் கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி திட்டங்களை பெறுவதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக போங்கன்னு சொன்னபோது அதற்கு பல முரண்பாடுகளை கையில் எடுத்தவர்கள் திமுக. அப்போதெல்லாம் வராத எண்ணம் இப்போது மட்டும் ஏன் வருகிறது?
மத்திய அரசு ஆளும் கட்சியா இருக்கு, நம்ம அவங்க கூட தான் சேரணும் அப்படின்னா முந்தைய எதிர்க்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதானே? அப்ப திமுக பாஜக இத்தனை நாட்கள் ரகசிய கூட்டணி வச்சிருக்கீங்க. இல்ல ரகசிய கூட்டணி இல்ல, அப்ப அதானே வெளிப்படுது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி தானே, இதான் தத்துவமே. இப்ப மத்தியில ஏதாவது பெறணும்னா அவங்களோட சுமூகமா போனாதான் எதுவுமே பெற முடியும். அந்த அடிப்படையில காங்கிரஸோட இருக்கும்போது பிஜேபி எப்படி போக முடியும்? இல்ல சார், மத்தியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு சுமூகமா போனாதான் தமிழ்நாட்டிற்கு தேவையான அடிப்படை. அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல வரல? காங்கிரஸோட அலையன்ஸ் இருக்குமே, எப்படி வரும்? எப்படி நீங்க பண்ண முடியும்? நீங்க அப்ப தமிழ்நாட்டுக்காக நீங்க போராடுறீங்க. அப்படி அல்ல. ஒரு நேஷனல் பார்ட்டில நீங்க 2 விதமா பிரிச்சாங்களே, ஐஎன்டிஏ அண்ட் கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அப்போ எங்க இருந்தது? டிஎம்கே ஐஎன்டிஏல தான் இருந்தது. மற்ற கட்சிகளா இருந்தது இல்ல, வெஸ்ட் பெங்கால்லாம். இப்போ அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க இல்லையா வாய்ப்பை. அப்போ எப்படி ஐஎன்டிஏ வந்து கூட்டணியில் இருக்க முடியும்? அவங்க தான் தனியாக இருப்பா. அது காங்கிரஸோட தானே ஐக்கியமாயிருக்கு. அப்போ என்டிஏ செப்பரேட்டாக இருக்குது. அப்போ அங்கே வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு நலந்த திட்டங்களை அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் இயங்கணும். அப்படி எங்களை வரவேற்றா அவங்க கண்டிப்பாக அதில் வந்து வாய்ப்புகளை பெற முடியும். ஏன்னா எதுவுமே மக்களுக்கானது. இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப. இப்போ ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் கூட அந்த முடிவும் மக்களுக்காக தான் திமுக எடுக்கிறாங்க. எல்லாமே அப்படிதான். சரி, நான் அந்த பாயிண்ட்ல எல்லா கட்சிகளுமே டிஎம்கே தனி பிரிச்சிடாதீங்க. எல்லாருமே மக்களுக்கான இயக்கம் தான். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை உரிமையை பெற்றுத்தாங்க. வாய்ப்பு இல்லாத போது போராடுறாங்க. அவ்வளவுதான். சரி, மோகன் சார், அதாவது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து 2029 தான். இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கிறது. இதுவும் நடக்கலாம் அரசியலில். இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில் சொல்லப்பட்ட கருத்து, எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது, மற்றொரு நாள் இன்னொருடையது. அது எல்லாமே அரசியலில் சாத்தியம் தானே? அப்படி தானே இருக்குது அரசியல். அப்போ அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கருத்து இப்போ கூட நம்ம உதாரணம் சொல்கிறோம் இல்லையா? இது அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தானா எல்லா கட்சிகளும் முயல்வாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும், டிவிகே இருந்தாலும். இப்போ இருக்கிற சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலை இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கிறது. எதுவும் நடக்கலாம். இந்த டிபிகேவுடைய அரசியலுடைய நகர்வுகள் எதை பேஸ் பண்ணி நடக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு வந்து மேலோங்கும். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல பாஜக எதிர்ப்பை ஒருவேளை திமுக வெளிக்கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாமே, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடக்கூடாது. அப்படி அல்ல. இப்ப எதிர்ப்புன்னு என்ன இருக்கு? பிஜேபிக்கு எதிர்த்து நீங்க குரல் கொடுக்கணும்னா, இப்ப லேட்டஸ்டா வந்து 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லணும், கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது மசோதா இன்னும் நிறைவேறல. அது வரவேற்கிறது தான் டிஎம்கேவும் ஆதரிச்சு செய்தாங்க. அது போல சில நிகழ்வுகள் வந்து ஆதரிப்பாங்க, சில நிகழ்வுகள் வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா இன்னும் 3 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மும்மொழி கொள்கை வேணும்னு பாஜக சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு முன்னாடி 2001 அது போல சொன்னாங்களா? இல்லையே. அப்பவும் இருமொழி கொள்கை என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க கூட்டணி இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப கூட்டணியில் இருக்கும்போது நாங்க இருமொழி கொள்கை தான், இனிமேல் வந்தாலும் இருமொழி கொள்கை தான். இங்க மாநிலத்தில் என்னவோ அது அந்த அடிப்படையில் தான் இங்க மாநில கட்சிகள் தீர்மானிக்கும். இப்ப நீங்க எதிர்க்கிற அளவுக்கு அப்ப எதிர்க்க முடியாதுல்ல. அப்படி அல்ல. எதிர்ப்பு வந்து குரல் கொடுப்பாங்க, தவறு இல்லை. நீங்க எதுவுமே இப்போ இந்திய வந்து எதிர்க்கிறோம் இல்லை, அதாவது இந்திய வந்து வேண்டான்னு சொல்ல, நீங்க வற்புறுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். படிப்பது தவறு இல்லை.